காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திகடச்சக்கர செம்முகம் ஐந்துலான் தகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர விண்ணுரை யாவையும் விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். இப்படி முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்த அருமையான கந்த புராணத்தின் 3வது அத்தியாயத்திலே நாம் இப்பொழுது இருக்கின்றோம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் குமரக்கடவுள் முருகப்பெருமான். அருமையான ஒரு வார்த்தை உண்டு. என்னன்னா, தடக்கொற்ற வேல்மயிலே இடத்திர தனிவிடில் நீ வடக்கிற் கிரிக்கு அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையை என்று பாடியிருப்பார் அருணகிரிநாதர் திருப்புகழிலே. முருகப்பெருமானை நம்புபவர்களுக்கு அவருடைய கையில் வைத்திருக்கின்ற வேல் எப்பொழுதும் பக்தர்களை காப்பாற்றி கொண்டிருக்குமாம். அதற்காக எப்பொழுதும் யாரும் வருந்த வேண்டாமாம். இப்படி கந்தனுடைய பெருமையை வாய் ஓயாமல் நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவ்வளவு சிறப்பு முருகப்பெருமானுக்கு. சரி, அவர் எப்படி பிறந்தார்? இதைத்தானே நாம் கந்த புராணத்திலே பார்க்க இருக்கின்றோம். தக்ஷனின் யாகத்தில் பங்கெடுத்துக் கொண்டதால் வந்த கொடுமையிலிருந்து தேவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா, தட்சன் என்ன பண்றான்? சிவனை நிந்தனை செய்துவிட்டு ஒரு யாகத்தை நடத்தினான். அவிர்பாகம் கொடுக்க மறுத்தான். இதனால் கோபப்பட்ட சிவபெருமான் என்ன பண்றார்? கைலாயத்திலிருந்து வீரபத்ர சுவாமியை அனுப்பி அந்த யாகத்தை அழித்தார். அது மட்டும் கிடையாது, 30 முக்கோடி தேவர்களுக்கும் அந்த யாகத்தில் பங்கெடுத்து கொண்டதால் வந்த தண்டனையையும் கொடுத்தார். சிவ அபராதம் அல்லவா? சிவனை மதிக்காமல் ஒரு யாகத்தை நடத்தி அதில் மற்ற தேவர்களுக்கு அவிர்வாகம் கொடுப்பது என்பது சிவனை நிந்தனை செய்வதற்கு ஒப்பானதாகும். இதனால் கிடைத்த தண்டனையிலிருந்து தேவர்களால் அவ்வளவு சுலபத்தில் மீள முடியவில்லை. இந்த வாய்ப்பை எதிரி கொஞ்சம் பலவீனம் அடைந்து விட்டான் அல்லவா? இந்த வாய்ப்பை மிகச் சரியாக கன கச்சிதமாக பயன்படுத்துகின்றார் அசுரகுரு சுக்கராச்சாரியார். அவர் என்ன பண்றாரு? அசுரேந்திரன் மங்களகேசியினுடைய புதல்வி சுரசை, அவளுடைய பெயரை மாற்றி மாயை என்று அவளுக்கு மாய வித்தையை கற்றுக் கொடுத்து காஷ்யபரை மயக்கி சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், அஜமுகி என்ற அரக்கியையும் காஷ்யபருடைய தவ வலிமையால் பெறச் செய்து அசுர கூட்டங்களுக்கு மிகப்பெரிய அசுர சக்தியை வழங்கிவிட்டார். இதனால் வருத்தமடைந்த காஷ்யபர் என்ன பண்றாரு? பிரம்மாவினுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்கி மறுபடியும் தவம் செய்ய கிளம்பி விட்டார். ஏன்னா, அசுர கூட்டத்தினுடைய சம்பந்தம் பெற்று அதன் மூலமாக பிறந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தேவர்களை நடுக்கமடைய செய்வார்கள். நம்மால் விளைந்த தொல்லைதான் இது அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு நெஞ்சு நிறைய இருந்தது காஷ்யபருக்கு. அதனால அவரு அந்த வருத்தம் மறைய வேண்டும் என்பதற்காக தவம் செய்ய கிளம்பி விட்டார். மாயையினுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க? சுமார் 2 லட்சம் அசுரர்கள் உற்பத்தி ஆகிவிட்டார்கள். இவங்க தன்னுடைய தாயான மாயையினுடைய வழிகாட்டுதலின் பேரில் என்ன பண்றாங்க? மிகப்பெரிய ஒரு யாக குண்டத்தை நிர்மாணித்து 10,000 யோஜனை தூரம் உள்ள விஸ்தீரணமான ஒரு இடத்திலே அவர்கள் வடக்கு திபம் என்ற இடத்திலே யாகம் செய்கின்றார்கள். 10,000 ஆண்டுகள் கழித்தும் சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை. அப்பொழுது சூரபத்மன் என்ன பண்றான்? தன்னுடைய தலையை வெட்டி அந்த யாக குண்டத்திலே போட்டு விட்டான். தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு விட்டான். அதன் பிற்பாடு சிவபெருமான் ஒரு முதியவராக தோன்றி தன்னுடைய சடையில் இருந்து கங்கையை வரவழைத்து அந்த யாகத்தை எல்லாம் குளிர்மைப்படுத்தினார். ஏன்னா, இத்தனை வருடங்கள் எரிந்ததல்லவா அந்த யாக குண்டத்திலே தீ, அதனை முதலிலே குளிர்வித்தார். அதற்கு பிற்பாடு கேட்காத வரங்களையும் கொடுக்கின்றார் சிவபெருமான். ஏன்னா, சிவபெருமானுக்கு ஆசுதோஷி என்ற சிறப்பு திருநாமம் உண்டு. நீங்க ஒரே ஒரு வில்வ பத்திரத்தை கொண்டு சிவபெருமானுடைய காலடியில் நீங்கள் பக்தியுடன் சமர்ப்பித்தால் நீங்கள் என்ன வரத்தை கேட்கின்றீர்களோ அதனை மறுக்காமல் செய்யக்கூடிய வள்ளல் தன்மை கொண்டவர் சிவபெருமான். திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் சேத்திரையாயுதம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம். ஒரே ஒரு வில்வத்தை சமர்ப்பித்தாலே மனது மகிழக்கூடிய சிவபெருமான் இத்தனை ஆண்டுகள் தவம் இருந்த சூரபத்மனுக்கு வேண்டாத வரங்களையும் கொடுத்து விட்டார் என்பது என்னன்னு பார்க்கலாம்.
உங்களுக்கு நான் ஒரு வரம் வழங்குகின்றேன். அது என்னன்னா, ஒரு யுகம் கிடையாது, 108 யுகங்கள் உனக்கு மரணம் கிடையாது. நீ இந்த 1008 அண்டங்களையும் ஆளுவாய். ஆனா மரணம் கிடையாதுன்னு சொல்லல. என்னன்னு சொல்றாரு பாருங்க. 108 யுகங்கள் நீ ஆளுவாய். அதற்கு பிற்பாடு உனக்கு மரணம் நிகழும். யாரால்? என்னுடைய சக்தியால் அன்றி உன்னை அழிக்க ஒருவராலும் முடியாது என்ற அருமையான வரத்தை கொடுத்து விட்டார். இப்போ தேவர்களுக்கு கஷ்டகாலம் போலும். அசுரர்களுடைய கொடி பறக்கின்றது மிக சக்தி உள்ளதாக. இந்திர விமானத்தையும் கொடுக்கின்றார் சூரபத்மனுக்கு. சிங்க வாகனத்தை கொடுக்கின்றார். அது மட்டும் கிடையாது, பாசுபதாஸ்திரம் என்ற அருமையான ஆயுதத்தையும் கொடுக்கின்றார். இவ்வளவும் கொடுத்து விட்டால் அசுரர்களுடைய கொட்டம் கேட்கவா வேண்டும்? அவர்கள் துள்ளி குதிக்கிறார்களாம் வானுக்கும் மண்ணுக்கும். எப்படிப்பட்ட அருமையான வரம் யாருக்கு கிடைக்கும் பாருங்கள். 108 யுகம் வரைக்கும் நாம கொட்டம் போடலாம் அல்லவா, கொண்டாட்டம் செய்யலாம் அல்லவா? எவ்வளவு அற்புதமான ஒரு அருமையான வரத்தை சிவபெருமான் நமக்கு கொடுத்து விட்டு மறைந்து விட்டார் இப்படி. சரி, இப்ப நாம ஜெயிச்சாச்சு இல்லையா? எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. 4 பேருக்கும், சூரபத்மனுக்கும், சிங்கமுகாசுரனுக்கும், தாரகாசுரனுக்கும், அஜமுகி என்ற அரக்கிக்கும் சொல்லனாத சந்தோஷம். அவங்க நேரா போயிட்டு என்ன பண்றாங்க, இந்த வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு தங்களுடைய தாயான மாயையினுடைய காலில் விழுந்து வணங்குகின்றார்களாம். அம்மா, நாங்கள் வெற்றி கொடி நாட்டி விட்டோம், சிவபெருமான் எங்களுக்கு வரம் வழங்கி விட்டார், என்னுடைய சக்தியால் அன்றி உங்களை வெல்ல யாராலும் முடியாது என்று. நாம ஏன் மறக்க போறோம் சொல்லுங்க சிவபெருமான? நமக்கு வரம் கொடுத்தவரே சிவபெருமான், நாம தினமும் கொண்டாடலாம் இல்லையா? அப்ப நம்மள அழிக்க முடியாதுன்ற உறுதியான எண்ணத்துக்கு வந்து விட்டார்களாம் அசுரர்கள். சரி, இப்போ ஜெயிச்சாச்சுது. அடுத்தது என்ன? திக் விஜயம் புறப்படணும் சூரபத்மன். திக் விஜயம் என்றால் என்ன? 8 திசைகள் இருக்கின்றதல்லவா, அங்கே எல்லாம் சென்று அங்கே ஆளக்கூடிய திசைக்கு அதிபதி இருப்பார்கள் அல்லவா. வடக்கு திக்கு என்றால் குபேர திசை. அந்த இடத்திலே அலகாபுரியிலே குபேரனுடைய பட்டணம் உண்டு. அங்கே அவன் சங்கநிதி பதுமநிதி வைத்திருக்கின்றான் அல்லவா. அதை கொள்ளையடித்தால் போதும் அல்லவா. அசுரர்கள் எப்பொழுதும் எந்த ஒரு சிறப்பான பொருளை பார்த்தாலும் அது தம்முடையது என்று உரிமை கொண்டாடுவார்கள், அது வேண்டும் என்று அடம் பிடிப்பார்கள். எவ்வளவு யோசனை பாருங்கள் சூரபத்மனுக்கு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 2 கோடி அசுரர்கள் கையில் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் எது முக்கியம்? பொருள் முக்கியம் அல்லவா. எங்க இருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க சூரபத்மன். முதல்ல வடக்கு பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறான். வடக்கிலே குபேரனுடைய திசை, அங்கே முதல்ல போறாங்களாம். சூரபத்மன் போகின்றானோ இல்லையோ, ஆனால் முதலிலே தாரகாசுரன் போகின்றான், அவனுடைய தம்பி. சிவபெருமான் வழங்கினார் அல்லவா இந்திர விமானம், அது பறக்கும் சக்தியுடையது. பல குதிரைகள் அதை இழுத்து செல்லும். அப்படிப்பட்ட அருமையான சக்தியுடைய, வேகத்தின் அதிக ஆற்றலுடைய விமானம் அது. அதுல இவன் போறானோ இல்லையோ, முதல்ல யார் போயிருக்கானா, தாரகாசுரன் போறான். அவனுக்கு ஆசை கொள்ளையடிக்கணும்னு. குபேரனுடைய பட்டணத்துல வடக்கு பக்கம் போகும் பொழுது பார்த்துடுறான். குபேரன் என்ன பண்றான், காலில் விழுந்து வணங்குறான். அப்பா, என்னுடைய அத்தனை செல்வமும் ஐஸ்வர்யம் உங்களுடையது அப்படின்னு. இப்போ முதல் திசையில ஜெயிச்சுட்டாங்களா. அடுத்தது வடகிழக்கு பக்கம் வராங்க. வடகிழக்கு பக்கம் யார் அதிபதி? ஈசானன் என்ற ஒரு ராஜா. அவருக்கு பாருங்க 3 கண்கள் இருக்கின்றது சிவபெருமான் போல. இத பார்த்த உடனே தாரகாசுரனுக்கு என்ன தோன்றியதோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் சூரபத்மன் கொஞ்சம் உஷாராயிட்டான். ஏன்னா சிவபெருமானை போல 3வது கண்ணையும் வைத்துக் கொண்டிருக்கின்றார் அல்லவா இந்த ஈசானன். அதனால அவரை மட்டும் விட்டுடுறாங்களாம். ஏன்னா 3 கண்களை உடையவர் சிவபெருமான் முக்கண்ணன். அவரை போலவே இந்த ஈசானனும் இருக்கவே அவரை மட்டும் ஒன்றும் செய்யாமல் கிளம்பி விடுகின்றார்கள் அசுர கூட்டங்கள். அதற்கு அடுத்தது யார்? கிழக்கு பக்கம் இந்திரனுடைய பக்கம். கிழக்கு பக்கம் போனா இந்திரன் என்ன பண்றான், இங்க வந்து நம்மளை கொடுமைப்படுத்துவானோன்ற பயத்துல இந்திரன் என்ன பண்றான் பாருங்க, மேகத்துல ஏறி மறைஞ்சு போயிடுறானா. இந்திரலோகத்தையும் பிடித்து விட்டார்கள் அசுரர்கள். அங்கே இருந்த பல தேவர்களை சிறைப்பிடித்து விட்டார்கள். தேவர் குல பெண்களையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை, அவர்களையும் அடிமைப்படுத்தி விட்டார்கள் அசுர கூட்டங்கள். இப்பொழுது என்ன பண்றாங்க,
கிழக்கு பக்கம் நம்முடைய வசமாயிற்று என்று வெற்றி கொண்டாட்டத்துடன் புறப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தது என்னன்னு பாருங்க. இந்த பக்கமா போறாங்க. கிழக்கு பக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்னி மூலை. அங்கே அக்னி லோகத்திலே அக்னி பகவான் வீற்றிருக்கின்றார். அவருக்கு சொல்லொணாத கோபம் வந்து விட்டதாம். நீங்கள் வேண்டுமானால் கைலாச வாசனிடமிருந்து வரங்களை பெற்றிருக்கலாம், அதன் மூலம் பல சக்திகளை பெற்றிருக்கலாம். ஆனால் என்னிடம் உங்களுடைய ஆற்றல் பலிக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாரு. ஏன்னா அவர் அப்படி நினைக்கிறதுலயும் தப்பு கிடையாது. அக்னி பகவானுக்கு அந்த சக்தி உண்டு. அவர் அனைத்தையும் எரித்து விடுவார். அவர் பயப்படல. அவர் போருக்கு தயாராயிட்டாரு. இவர் போர் புரியறத பார்த்துட்டு அக்னி பகவான் சூரபத்மன் சிரிக்கிறானா. ஏன்னா அத்தனை பேரும் எங்களிடம் வந்து காலடியில விழுந்து வணங்கி விட்டார்கள் எங்களுடைய சக்திக்கு பயந்து. நீ ஒருவன் மாத்திரம் பயப்படவில்லை அல்லவா? உன்னை நான் பாராட்டுகிறேன். ஆனால் உன்னுடைய இந்த அக்னி லோகத்தை நீயே அரசாண்டு கொண்டிரு. ஆனால் எங்களுக்கு நீ பயப்பட வேண்டும், எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்தது பாருங்க, யமலோகத்துக்கு போறான். தெற்கு பக்கம் எல்லாருக்கும் யமனை கண்டா பயம். ஆனா யமனுக்கு சூரபத்மனை கண்டா பயம் வந்துடுச்சான். ஏன்னா அவன் அப்படி கிளம்பி வரான். தாரகாசுரனுடன் சிங்க மகாசுரனுடன் வருகின்றான். காலில் விழுந்து வணங்குறானாம். நீதான்ப்பா ராஜா லோகத்துக்கே. ஏன்னா 1008 அண்டத்துக்கு நீதான் அதிபதி ஆயிட்ட. உன்னை நான் வணங்குறேன். உன்னுடைய அனுமதி இல்லாம உன்னுடைய அசுர கூட்டங்களுக்கு நான் மரணத்தை கொடுக்க மாட்டேன். ஒரு கால் அவங்களுடைய ஆயுட்காலம் முடிந்தா கூட உன்னிடம் கேட்டுட்டு தான் அவங்க உயிரை எடுப்பா அப்படின்னு காலில் விழுந்து வணங்கிடுறானா. இத்தனை திசைகளுக்கு வந்தாயிற்றா திக் விஜயத்திலே. அடுத்தது நிருதி, வருணம், வாயு, இத்தனை திசைகளிலும் அவன் என்ன பண்றான்? வெற்றி கொடி நாட்டி விட்டான். இப்ப 8 திசைகளும் சென்று திக் விஜயம் செய்து வெற்றி கொடியை பறக்க விட்டு விட்டார்கள் அல்லவா அசுர கூட்டங்கள். அடுத்தது பாருங்க எங்க போறாங்கன்னு. கைலாசத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்களாம். சுவாமி, தாங்கள் சொன்னபடி அத்தனை லோகங்களும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டன, எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விட்டு வணங்கி விட்டு வெளியே வராங்களாம். இப்போ தாரகாசுரன் சொல்றானா, அண்ணா நாம இந்திரலோகத்துக்கு போனோம். இந்திரனை அடிமைன்னு சொல்லிட்டு காணாம போயிட்டான், மேக கூட்டத்துல மறைஞ்சு. கைலாயத்துக்கு போகணும், நாம சிவபெருமான வணங்கணும். நாம ஏன் மகாவிஷ்ணுவை மடக்க கூடாது? காக்கும் கடவுள் இல்லையா? ஏன் அவர்கிட்டதான் கொஞ்சம் போய் சண்டை போட்டா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சான். சூரபத்மன் கிளம்புறான். சரி, நாம நாராயணரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வைகுந்தத்துக்கு வருகிறார்கள் அசுர கூட்டங்கள். வந்து பார்த்தாக்கா அவருக்கு கோபம் வந்துடுச்சான். சிவபெருமான் என்னமோ மனமிலகி கொடுத்து விட்டார் வரங்களை வாரி வாரி. அதற்காக என்னிடம் சண்டையிடுவதா வந்து? நான் காக்கும் கடவுள் அல்லவா அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்றாராம்? சண்டை போடுறாராம். இப்படி 1 நாள் 2 நாள் கிடையாது, 12 வருடங்கள் சண்டையிடுகிறார்களாம் சூரபத்மனுடைய அசுர கூட்டங்களும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியும். பார்க்கிறாரு நாராயணன், சரி முக்கண்ணன் மிகப்பெரிய வரத்தையும் சக்தியும் கொடுத்து விட்டார், இவர்கள் மிகப்பெரிய ஆற்றலோடு விளங்குகின்றார்கள், நம்மால் இவர்களை சமாளிக்க முடியாது, சிவபெருமானுடைய சக்தியால் அன்று இவனை வெல்ல யாராலும் முடியாது என்ற உறுதியான எண்ணத்துக்கு வந்து விட்டார் மகாவிஷ்ணு. அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் அதை எடுத்து தாரகாசுரனுடைய மார்பிலே பதிக்கின்றாராம் பதக்கமாக. அப்பா நீங்க கிளம்பி போங்கப்பா, ஏன்னா உங்களோட மல்லு கட்ட முடியாது, நீங்க மிகப்பெரிய வரத்தை எல்லாம் வாங்கிட்டீங்க, இது உங்களுடைய காலமா போயிடுச்சு, ஏன்னா நீங்க இப்ப ஆளக்கூடிய நேரமாக போய்விட்டது, சரிப்பா நீங்க கிளம்புங்க, உங்க வம்புக்கே நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாராம். இப்போ இவ்வளவு பேரும் இருக்கிறார்கள் அல்லவா சூரபத்மன், 2 கோடி அசுரர்களுக்கும் மேல இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு நகரை நிர்மாணிக்க வேண்டும் அல்லவா, ஒரு தலைநகரம் வேண்டும் இல்லையா, மிகப்பெரிய ராஜா இல்லையா, திக்விஜயம் செய்து விட்டு வந்து விட்டான் அல்லவா சூரபத்மன். மிகப்பெரிய நகரை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை கூப்பிட வேண்டும்? விஸ்வகர்மாவை கூப்பிட வேண்டும் நகரை நிர்மாணிக்க. விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அவங்க சொல்றாங்களாம் அசுரர்கள். சூரபத்மன் சொல்றான், நாங்கள் ஆளுவதற்கு அத்தனை வசதிகளும் கொண்ட மிகப்பெரிய நகரத்தை தாங்கள் நிர்மாணிக்க வேண்டும் என்று.
அப்படி விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டதே மகேந்திரபுரி. இந்த நகரிலே தலைமையிடமாக கொண்டு, ராஜதானியாக கொண்டு சூரபத்மன் தன்னுடைய அரசாட்சியை இப்பொழுது அமர்த்தி விட்டான். இப்பொழுது அசுரர்கள் எப்படி என்ன செய்கின்றார்கள் என்பதை பற்றி நாம அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் கந்த கடவுளை தியானம் செய்து கொண்டிருக்கலாம். வேலும் மயிலும் சேவலும் துணை. மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்திலே, கந்த புராணத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.